சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போகிறோம். ரெடிமேடாக வந்து பவுடர் வாங்கி வச்சுருக்கோம். குலோப் ஜாமுன் செஞ்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா 175 கிராம் எடை. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே லேசாக பிசைஞ்சு உருட்டி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதை ரொம்ப தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது, மீடியமாக தான் தண்ணி இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டியாச்சு. இதை நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டையை நம்ம ஊட்ட வேண்டியது தான். 10 நிமிஷம் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். இதை பார்த்திங்கன்னா எடுத்து இதே மாதிரி செஞ்சு நம்ம ஒரே ஷேப்பாக செய்யணும். பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயில் இதை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அடுப்பத்தை வச்சாச்சு. அது மேலே நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அதில் வந்து இது பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது தான். இதை எண்ணெய் நல்லா சூடு ஏறி போச்சு. மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நான் அடுப்பை. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் அப்படியே நம்ம திருப்பி போட வேண்டியது தான். அப்படியே கிட்டேருந்து இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் எடுத்து இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை பார்த்த வேண்டியது. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பார்த்திங்கனாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம். நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதே எடுத்து போடலாம். குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் சிரப் எடுக்கிறதுக்கோசரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 400 கிராம்லேருந்து நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறேன். ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். இது வந்து நம்ம பாகு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நல்லா கொதித்தாலே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பால்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் இதில் போட்டு ஊற வச்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாக்கா இது சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்கிட்டு இந்த சர்க்கரை நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு ஏலக்காய் பொடி போட்டாச்சா கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ரொம்ப லாங்கில் போட்டோன்னா நம்ம கையில் அடிக்கும் சிரப்பு. அதனால் கிட்ட போய் க்ளோஸ் அப்பில் இப்படி போடணும். இது 1 ஹவருக்கு மேலே கூட நல்லா ஊறலாம். பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு கிணத்துல வச்சு ஸ்பூனை போட்டு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா அது நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். குலோப் ஜாமுன் தான் அது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அதை இதை நீங்கள் வந்து இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்கும். நிறைய பிராண்டு விற்கும். எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிக்குதோ வாங்கி நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.